இன்று முதல் அறிவோம் ஆன்மீகம் என்ற தலைப்புல ஆன்மீகத்தை பத்தி உங்கள் தணிகையான தணிகானந்தம் சொல்ல இருக்கிறேன். என்னடா இது ஆன்மீகத்துல என்ன இருக்கு, கடவுளை கும்பிடுறது தானே ஆன்மீகம் அப்படின்னு இல்லை. நெத்தி நிறைய விபூதியும் 12 திருநாமங்களும் இட்டுக்கொள்வது ஆன்மீகம் அல்ல. ஆன்மீகம் என்பது தினமும் கோயிலுக்கு சென்று இறைவனை கும்பிடுவதோ அல்லது நித்தமும் இறைவனை மனதில் வேண்டிக் கொள்வதோ அது மட்டுமல்ல. உண்மையான தெய்வீக ஆன்மீகம் என்பது நம் எண்ணங்களை நம்முடைய கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதுதான் ஆன்மீகம். உண்மையான தெய்வீக ஆன்மீகம் என்பது நம் எண்ணங்களை நம்முடைய கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதுதான் ஆன்மீகம். அதாவது தீய எண்ணங்களை மனதிலிருந்து அகற்றி நல்ல எண்ணங்களை இறைவனின் திருவருளை கொண்டு மேம்படுத்துவதுதான் இந்த ஆன்மீகம். கடவுளின் நாமத்தால் மட்டுமே நாம் ஆன்மீகம் கடலை கடக்க முடியாது. இந்த முருகா, பெருமாளே, பிள்ளையாரப்பா, ராமா, நாராயணா, அப்படி கோவிந்தா அப்படின்னு சொல்லிட்டு பேரை மட்டும், அவரோட நாமத்தை சொல்லி மட்டும் இந்த ஆன்மீக கடலை கடக்க முடியாது. இந்த உலகில் உள்ள அனைத்து உயிர்களையும் உங்களின் அன்பு எல்லைக்குள் கொண்டு வர வேண்டும். உலகில் உள்ள அனைத்து உயிர்களையும் உங்களின் அன்பை கொண்டு அணுகுங்கள். ஆம், ஓர் உயிருக்கு நீங்கள் நன்மை செய்யாவிடினும் தீமையை ஒருபோது மனதளவிலும் நினைக்கக்கூடாது. அதுதான் ஆன்மீகம். இதுவே உங்கள் வாழ்க்கையை ஆன்மீக வழியில் வழிநடத்தும். ஆன்மீகத்தினை பின்பற்றுதல் என்பது மனிதர்களாகிய நம் எல்லோருக்கும் நன்மை பயக்கும் செயலாகும். இது ஆன்மீக விதிப்படி நடப்பதினால் ஒவ்வொருவருக்கும் மத நம்பிக்கை, தனி மனித ஒழுக்கம் மற்றும் தன்னிலை அறிதல் ஆகியவனை புலப்படுகின்றன. இது எந்த மதத்திலையும் இருக்கு. இந்த ஆன்மீகன்றது இந்து மதத்துல மட்டும் இல்லை, இந்து, முஸ்லீம், கிறிஸ்டின் எல்லாத்திலையுமே ஆன்மீகம் என்பது அந்தந்த மதத்துக்கு உண்டான நம்பிக்கையை பொறுத்து அமைகிறது. எல்லா மதத்திலையும் இந்த ஆன்மீகம் உண்டு. வெறும் இந்து மதத்துல மட்டும் இல்லை. நம்ம இந்துவா இருக்கிறதால இந்துவை பற்றி தான் நான் முக்கியமா சொல்ல போறேன். தனி மனித ஒழுக்கம் மற்றும் தன்னிலை அறிதல் தான் இந்த ஆன்மீகம். இவற்றை கருத்துல கொண்டு பல்லாயிரம் ஆண்டுகளாக இப்புண்ணிய பூமியில் வாழ்ந்து அனுபவம் பெற்று வாழ்வின் ஒவ்வொரு நுணுக்கங்களையும் தீர ஆராய்ந்து இறைவனை உணர்ந்தவர்களை பற்றி இந்த பகுதி, அதாவது இந்த பதிவில் நாம் பார்க்கலாம். ஒவ்வொரு நாளும் பார்க்கலாம். ஆன்மீகத்தோட சிறப்பு என்னான்னு சொல்வேன். ஆன்மீகத்துல என்னென்ன நடக்குது, என்னென்ன செஞ்சா நல்லது, நல்ல நேரம், கெட்ட நேரம், தீய சக்திகள், பிரார்த்தனைகள், பரிகாரங்கள், இந்த மாதிரி எந்தெந்த மாதிரி ஆண்கள் எப்படி நடக்கணும், பெண்கள் எப்படி நடக்கணும், ஆன்மீக வழிப்படி எப்படி அந்த வழிகாட்டுதல் பற்றி நான் சொல்ல போறேன். இந்த ஆன்மீக தொடரில் சில ஆன்மீக சிந்தனைகளும் வரும், ஆன்மீக தகவல்களும் வரும். இறைவனை வழிபடும் முறைகளை பற்றியும் அனைத்தும் விளக்கமாக தினந்தோறும் பார்க்கலாம். ஆன்மீகம் என்பது ஆன்மாவை பற்றிய ஞானமாகும். உடம்பினுள்ளே குடிகொண்டிருக்கும் ஆன்மாவை உலகியல் தொல்லைகளிலிருந்து, பிறவி, பிணி, மரணம் என்ற தலைகளிலிருந்து மீட்க ஆன்மாவாகிய தன்னை உணர்ந்து இறைவனோடு சேரும் நெறிதான் இந்த ஆன்மீகம். ஆன்மாவை அறிந்து கொள்வதே தன்னை அறிதலாகும். இந்த ஆன்மாவை அறிதலே தன்னை தானே அறிந்து கொள்வதுதான் இந்த ஆன்மீகம். தன்னை அறிய தனக்கு ஒரு கேடில்லை,
தன்னை அறியாமல் தானே கெடுகிறான் என்றும், தன்னை அறிவதே அறிவோம் அஃதன்றி பின்னை அறியாது பேயறிவாகுமே என்றும் திருமூலர் கூறுவார். உடம்புக்கு மெய் என்று பெயர். ஆனால் அந்த உடல் கொஞ்ச காலம் இருந்துவிட்டு பிணி மூப்பு சாவை அடையும் போது அது மறைந்து பொய்யாகி விடுகிறது. இந்த உடம்புக்கு மெய் என்று பெயர். ஆனால் அந்த உடல் கொஞ்ச காலம் இந்த மெய்க்குள்ளே இருந்துவிட்டு பிணி மூப்பு சாவை அடையும் போது அது மறைந்து பொய்யாகி விடுகிறது. இப்படி பொய்யாகிவிடும் உடம்புக்கு ஏன் மெய் என்று பெயர் வைத்தனர்? உடம்புக்குள்ளே என்றும் அழிவற்றதும் ஆண்டவனுக்கு ஏக தேசமானதுமான ஆன்மா இருந்து கொண்டு கருவி காரணங்களை இயக்குகின்றது. ஆன்மாவை பற்றிய கீதை கூறுகிறது இப்படி: ஆயுதங்கள் ஆன்மாவை வெட்டாது, தீ அதனை எரிக்காது. ஆன்மாவை ஆயுதங்கள் வெட்டாது, தீ அந்த ஆன்மாவை எரிக்காது, நீர் அதனை நனைக்காது. ஆன்மாவை தீயும் நனைக்காது, தீயும் எரிக்காது, நீரும் நனைக்காது, காற்றும் அதனை உலர்த்தாது. ஆன்மாவை காற்றும் உலர்த்தாது என்று கீதையில் குறிப்பிடுகிறார் கிருஷ்ண பகவான். சுற்றத்தார் சுட்டி காட்டினாலும், நண்பர்கள் நகைத்தாலும் ஆன்மீகவாதிகள் அதை ஒரு பொருட்டாகவே எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஏச்சுக்கும் பேச்சுக்கும் அப்பாற்பட்ட நிலை ஆன்மீக நிலை. ஏச்சுக்கும் பேச்சுக்கும் அப்பாற்பட்ட நிலைதான் ஆன்மீக நிலை. ஆண்டவன் பாதம் ஒன்றே அடிபணியும் மனம் கொண்டவரே ஆன்மீகவாதி. ஆண்டவனின் பாதம் ஒன்றே அடிபணிய வேண்டும், அந்த மனத்தை கொண்டவர்தான் ஆன்மீகவாதி. இத்தகைய ஆன்மா ஏன் இந்த உடம்புக்குள்ளே அகப்பட்டு கொண்டு நம்மிடம் சுகம் துக்கம் பசி தாகம் நித்திரை பிணி மூப்பு சாவு இவைகளை அடைந்து செத்து செத்து மீண்டும் பிறந்து கொண்டே இருக்கிறது? இந்த நிலைகளை அறிவதே ஆன்ம ஞானம். இந்த நிலைகளை நம்மிடம் சுகம் துக்கம் பசி தாகம் நித்திரை பிணி மூப்பு சாவு இவைகளை அடைந்து அடைந்து செத்து கொண்டிருக்கிறது, செத்து மீண்டும் பிறந்து கொண்டே இருக்கிறது. இந்த நிலைகளை அறிவதே ஆன்ம ஞானம், அதுவே ஆன்மீகம். ஆன்மாவின் உண்மை நிலையை அறிந்தால் ஆன்மாவின் உண்மை நிலையை அறிந்தால்தான் ஆண்டவனின் உண்மை நிலையை நாம் அறியலாம். ஆண்டவனும் ஆன்மாவும் ஏக தேசம். அடிக்கடி மாறும் மனிதரின் மனநிலை, ஆனால் ஆன்மீகம் என்றும் ஒரே நிலை. அடிக்கடி மாறும் மனிதரின் மனநிலை, ஆனால் ஆன்மீகம் என்றும் ஒரே நிலை. ஆண்டவன் பணி ஒன்றே ஆன்மாவின் வேலை. அதை மேற்கொள்பவரே ஆன்மீகவாதி. எல்லோருமே ஆன்மீகவாதியாக மாறிவிட வேண்டும் என்று சொல்லவில்லை. நல்ல எண்ணங்களை நம் மனதில் வைத்து தீய எண்ணங்களை வெளியே விடுபவர்கள்தான் ஆன்மீகத்தில் ஈடுபட முடியும். பிரம்மத்தை அறிவதே பிரம்ம ஞானம். ஆன்மீகம் ஆன்மாவை மீட்பது. ஆன்மா உடம்பு அழிந்துவிட தனக்கு வேறொரு உடம்பு தேவைப்படுகிறது. அதனால் அதற்கு புது உடம்பு தேவைப்படுகிறது. புது உடம்பு கிடைக்கவே அதில் குடிபுகுந்து வாழ்ந்து அந்த உடம்பையும் நோய் மூப்பால் இழந்து விடுகிறது மீண்டும். இப்படி பல உடம்புகளில் புகுந்து ஆன்மா உலக வாழ்வை தொடராமல் ஆன்மா தானாக இருந்து கொள்ள அறிவதே ஆன்மீகம். ஆன்மீக அலசலில் இன்று முதல் உங்கள் ஆனந்தம் தனிகானந்தம் சேந்தமங்கலம். அறிவோம் ஆன்மீகம் தொடர் இன்று முதல் ஆரம்பம். வணக்கம். தணிகை டிவியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தணிகை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.